68வது தசகம் ராசக்கிரீடை, கோபிகா கீதம், பாகவதம், கிருஷ்ணா ராகம். தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்க ஜெக்ஷனா அமிர்த தாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ சிமிததாம் ததோ கிருஷ்ணா துவத்புரோகதா. தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்க ஜெக்ஷனா அமிர்த தாரயா கிருஷ்ணா சம்ப்ளுதா இவ சிமிததாம் ததோ கிருஷ்ணா துவத்புரோகதா. இங்க நம்ம இந்த தசகம் முழுவதும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கறத சேர்த்து சொல்லணும். இப்ப கேட்டாங்க இல்லையா பாகவதம்னு ஏன் வருது அப்படின்னு. பாகவதத்துல கோபிகா கீதம் மாதிரி சொல்லணும் அப்படிங்கறதுனால பாகவதம் அப்படின்னு இதுல வந்திருக்கு. கோபிகா கீதம் பாகவதம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இவங்க கேட்டாங்க ஏன் பாகவதம் வருது அப்படின்னு. நான் சொன்னேன் பாகவதத்துல இது வரும் அப்படின்னு. எப்படி வருதோ அதே மாதிரி இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மாதிரி இல்லாட்டாலும் கூட பாகவதத்துல வர்ற மாதிரி கோபிகா கீதம் மாதிரி இல்லாவிட்டாலும் பக்தர்கள் இதுல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தசகத்துல கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறத நம்ம சொல்றோம். தவபி லோகநாத் கிருஷ்ணா, ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு லைன்லயும் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வரக்கூடிய இது அப்படிதான். அதுக்காக தான் பக்தர்களாகிய எல்லாருமே பட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லாட்டியும் கூட பக்தர்களாக எல்லாரும் சேர்ந்து இதை எல்லா இடங்கள்லயும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த பாகவத்துல சொல்ற மாதிரியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்களாம். அதுதான் இதனுடைய அர்த்தங்கள். இப்போ இவ்வளவு நேரமாக கண்ணனை பிரிஞ்சு இருந்தாங்க, கிருஷ்ணனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சம்பக மரத்துக்கிட்டையும் மல்லிகை பூக்கள் செடிகள் கிட்டையும் போய் போய் எல்லா கோபிகா செடிகள் புலம்புனாங்க, அழுதாங்க. இந்த கண்ணன் காணாம போயிட்டானே அப்படின்னு. ஏன் காணாம போனார்? கர்வத்தை அடக்கணும். கோபிகாசிரிகளுக்கெல்லாம் இவர் கூட இருந்த நேரங்கள் அதிகமான மகிழ்ச்சியை விட கர்வம் அதிகமாயிருச்சு அப்படின்னும். அந்த கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மயமாக மறைஞ்சார் அப்படின்னும். இப்போ எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம் எவ்வளவு சொல்லவே முடியாதான். அளவில்லாத சந்தோஷத்தோட அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க. கைகாலெல்லாம் அசைவில்லாம அவரை பார்த்ததுல அப்படி போய் நிக்கிறாங்களா. ஒரு அமிர்த மழை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமிர்த மழை பொழியிற மாதிரி அந்த சந்தோஷத்துல நனைஞ்சு போய் நிக்கிறாங்களாம் கோபிகாசிரிகள். 2 ததனு காச்சன கிருஷ்ணா த்வத்கரம் புஜம் சபதி கிருஷ்ணகி கிருஷ்ணா நிர்விசங்கிதம் கனபயோதரே கிருஷ்ணா சம்விதாயசா புலக சாம்ருதா கிருஷ்ணா சிசிரம் ததனு காசன கிருஷ்ணா த்வத்கரம் புஜம் சபதி கிருஷ்ணதி கிருஷ்ணா நிர்விசங்கிதம் கனபயோதரே கிருஷ்ணா சம்விதாயசா புலக சம்ருதா கிருஷ்ணா சிசிரம். ஒரு கோபிகாஸ்ரீக்கு அப்படியே புல்லரிச்சு போயிருச்சான். சொல்லுவோம் அந்த புல்லரிச்சு போகிறது அப்படின்னா அப்படியே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மயிர்கால்கள் அப்படியே சிலிர்த்து போய் நிற்கும் அப்படிம்போம். ஏதாவது ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டோம் அப்படின்னா மயிர்கூச்செரியுது அப்படிம்போம். அந்த ரோமக்கால்கள் எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே சிலுத்து போய் நிற்குமா. அந்த மாதிரி அந்த கோபிகாசிரிகள்ல ஒருத்திக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போயிருச்சான். என்ன பண்றாளாம்? அந்த கிருஷ்ணனுடைய கையை எடுக்கிறாளாம், தன்னுடைய மார்போட வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாளாம். 3 தவ விபோபரா கிருஷ்ணா கோமலம் புஜம் நிஜ கலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டய கலசமோத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம் பிரதிநிருந்த ஜீவ கிருஷ்ணா அதிஹர்ஷுலா. தவ விபோபரா கிருஷ்ணா கோமலம் புஜம் நிஜ கலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டய கலசமோத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம் பிரதிநிருந்த ஜீவ கிருஷ்ணா அதிஹர்ஷுலா. உடனே அடுத்த கோபிகாஸ்ரீ ஓடி வராளாம். நீ செய்யறியா, நான் விடுவனா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கோபிகாஸ்ரீ ஓடி வர்றா. என்ன பண்றாளாம்? கிருஷ்ணனுடைய கையை எடுத்து தன்னுடைய மூச்சை நின்னுக்கும் அந்த மாதிரி கழுத்துல அவளுடைய கழுத்துல அப்படியே இறுக்கி அவளுடைய கையை போட்டு இறுக்கி சுத்திக்கிட்டாளாம். அவளுடைய கழுத்துல கிருஷ்ணனுடைய கையை போட்டு இறுக்கமாக ஒரு சுத்திக்கிட்டு நிக்கிறாளாம். 4 அபகதத்ரபா கிருஷ்ணா காபிகாமினே தவகம்
अभगतत्र बा कृष्णा काभिकामिनी दवमुकाम्बुजा कृष्णा पूकचर्वितम् प्रदिगृह्यद कृष्णा वक्त्रपङ्कजे निकतति कथा कृष्णा पूर्णकामतम् अभगतत्र बा कृष्णा काभिकामिनी तवमुकाम्बुजा कृष्णा पूगचर्वितम् प्रदिगृह्यत कृष्णा वक्त्रपङ्कजे நிகததி கதா கிருஷ்ணா பூர்ண காமதாம். இவங்கெல்லாம் இப்படி செய்ய இன்னொரு கோபிகாஸ்ரீ என்ன பண்றாளாம், வெக்கம் அப்படிங்கிறதே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தை இவ வாங்கிக்கிறாளாம். நான் உன்னுடைய தாம்பூலத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ வாயை கொண்டு போய் அவருடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தை அவ வாங்கிக்கிறாளாம். எல்லாமே எனக்கு தான், எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சந்தோஷம். இதை விட என்ன வேணும்? ஒருத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவளுடைய கழுத்துல சுத்திக்கிட்டா, இன்னொருத்தி மார்பிளை சுத்திக்கிட்டா, ஆனா உங்களை விட நான் செய்யறேன் பார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தாம்பூலத்தை இவ வாங்கிக்கிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட நிக்கிறாளாம். 5 விகருணோவனே கிருஷ்ணா சம்விகாயமாம் அபகதோசிகா கிருஷ்ணாத்வாமிக ஸ்புருசேத் इति सरोषया कृष्णा दावदेकया सजललोचनं कृष्णा वीक्षितो भवान् विकरुणो वने कृष्णा संविहाय माम् अभगदोसिका कृष्णाद्वामिग स्पृशेत् इति सरोषया कृष्णा दावदेकया सजललोचनं कृष्णा वीक्षितो भवान्. இதையெல்லாம் விட அடுத்த கோபிகாஸ்ரீக்கு அவ்வளோ கோபமா, எப்படி எங்களை எல்லாம் தவியா தவிச்சு விட்டுக்கிட்டு போயிட்ட நீ, இவ்வளவு நேரமாக உன்னை காணல அப்படின்னு நாங்க என்ன பாடுபட்டிருப்போம், இப்படி நீ செஞ்சது சரியா, இந்த மாதிரி எல்லாம் நீ செய்யலாமா அப்படின்ட்டு அவளுக்கு அவ்வளோ கோபமா. ஏன்னா எங்களையெல்லாம் நீ தவிக்க விட்டுட்டு போயிட்ட, அதனால உன்னை வேற யாருமே தொடக்கூடாது, யாரும் உன்னை தொடமாட்டாங்க பார் அப்படிங்கிற மாதிரி கோபத்தோட கண்கள்ல அப்படி நீராம், அப்படி கண்ணீர் வழி அவ பேசறலாம் கிருஷ்ணரை பார்த்து. எங்களையெல்லாம் தவியா தவிச்சு விட்டுக்கிட்டு போயிட்டனால உன்னை இனிமேல் யாருமே தொடவே மாட்டாங்க, பாத்திரலாம் யாராவது உன்னை தொட்டுருவாங்களா அப்படின்னு கோபத்தோட பேசறலாம். 6 இது முதா குளை கிருஷ்ணா வல்லவி ஜனே சமமுபாகதோ கிருஷ்ணாயா முனே தடே மிருதுகு சாம்பரே கிருஷ்ணா கல்பிதாசனே कृष्ण बासुरे कृष्णा पर्यशोभता इति मुदा कुले कृष्णा वल्लवी जने सममुबाकतो कृष्णाया मुने तडे पृथुकु सांपरे कृष्णा कल्पिदासने कृष्ण बासुरे कृष्णा पर्यशोभता. கோபிகாஸ்ரீகளினுடைய அளவில்லாத அன்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பட்டத்திரி ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் அப்படி சொல்றார். ஏன்னா அன்பு அப்படிங்கிறது அளவு கடந்த அன்பு, அது அதிகமாகறப்ப அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறது, அந்த அன்பு அதிகமாகி அது கோபமாக கூட மாறுது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றார். ஆனந்த பரவசம் அப்படிங்கிறது அளவில்லாத ஆனந்தம் திரும்பவும் அவங்களுக்கு உண்டாயிருச்சு. பிரிஞ்ச உடனே எவ்வளவு சோகப்பட்டாங்களோ திரும்பவும் அந்த கண்ணன் பக்கத்துல நின்ன உடனே அந்த கிருஷ்ணர் மேல திரும்பவும் அளவில்லாத அன்பு பிரியம் அதிகமாயிருச்சு. அந்த யமுனை கரை அப்படிங்கிறது அளவில்லாத ஆனந்தம் தரக்கூடிய இடமாக இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல திரும்பவும் என்ன பண்றாங்களாம், எல்லாரும் உட்கார்றதுக்காக திரும்பவும் அங்க ஆசனங்கள் எல்லாம் சரி பண்ணி எல்லாரும் கிருஷ்ணர் கூட சேர்ந்து அந்த இடத்துல உட்கார்றாங்களாம். 7 कदिविता कृपा कृष्णा के भी सर्वतो त्रितदयोतया कृष्णा के दिदाश्रिते कदिसिति तृषा कृष्णा मातृशेष्वबीत. சேஷ்வபீத்தின்னு இருக்கும், இத்து போட்டுக்கோங்க, மாத்ரு சேஷ்வபீத்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல தீ உங்களுக்கு உச்சரிக்க கஷ்டமா இருக்கும். 3rd லைன்ல கதிசிதி திருஷா கிருஷ்ணா மாத்ரு சேஷ்வபீத் அப்படி. अभिहितो भवान् कृष्णा वल्लभी जने कदिविता कृपा कृष्णा के भी सर्वतो ऋतदयोतया कृष्णा के सिदाश्रिते कदिसिदि तृषा कृष्णा मातृशेष्वबीत अभिहितो भवान् कृष्णा वल्लभी जने
எத்தனை விதமான முகபாவனைகள், எத்தனை விதமான கோபங்கள், எத்தனை விதமான புலம்பல்கள் எல்லாம் ஒரு சேர அந்த கோபிகாசிரிகளினுடைய முகத்திலிருந்து ஒவ்வொருத்தரா சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்க முடியாது. நம்ம கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள் ஒரே மாதிரி இருக்கா? நம்ம கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள் ஒரே மாதிரி கிடையாது. அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுடைய முகபாவனைகள் எப்படி, இவங்களுடைய செயல்கள் எப்படி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப உன்னுடைய கருணை அப்படிங்கிறது எத்தனை விதமாக இருக்கு. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கருணை புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நீ உன்னை நோக்கி யாரெல்லாம் வர்றாங்களோ, உங்ககிட்ட பக்தியாக இருந்து உண்மையில பிரியமாக இருக்காங்களோ, அந்த மாதிரிதான் நீயும் எல்லாருக்கிட்டையும் கருணை மழை பொழியிற. நிறைய பேர் வீடு வாசல இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருத்தன் தினமுமே ஒரு விவசாயி தினமுமே வேலைக்கு போயிட்டு வந்தாதான் அவனுக்கு உணவு. அன்னைக்கு அவன் வேலைக்கு போகலை அப்படின்னா உணவு கிடையாது. ஏதாவது உணவுக்கு சரியில்லை, அதிகமான மழை பொழியுது, விவசாயத்துல வருமானம் இல்லை அப்படின்னா அந்த அன்னைக்கு சாப்பிட முடியாது. அந்த ஏழை விவசாயி என்ன பண்ணுவான்? பகவானே பகவானேன்னு எப்பவுமே பகவான் நாமங்களை தான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். காலையில எழுந்திரிச்ச உடனே அவன் குளிச்சு முடிச்சு அவருக்கு பகவான் நாமங்களை சொல்லி, அவனுக்கு ஸ்லோகங்கள் தெரியுமோ தெரியாதோ, ஆனா கிருஷ்ணான்னு சொல்ல தெரியும் இல்லையா, நாராயணா அப்படின்னு சொல்ல தெரியும், கிருஷ்ணான்னு சொல்ல தெரியும், ஸ்ரீஹரின்னு சொல்ல தெரியும். அதை சொல்லி அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கணும்னு சொல்லி அவன் வேண்டிக்குவான். தினமுமே ஒரு நாள் கூட எந்த உடம்புக்கு சரியில்லைனாலும் சரி, ஏன்னா அவன் வேண்டது அவனுக்கு அந்த அன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதா இதெல்லாம் நினைக்கவே மாட்டான். ஆனா அந்த விவசாயி தினமும் இவரை மட்டும் தான் நினைப்பானாம். நாரதர் ஒரு தடவை கேட்டிருக்காரு, என்ன நான் மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா அந்த விவசாயி மேல உனக்கு என்ன அவ்வளவு ஒரு கருணை? அவனுக்கு காட்சி தர்றீங்களே. விவசாயிக்கு காட்சி தந்திருக்காரு. அவ்வளவு சந்தோஷப்பட்டு போயிட்டான். அந்த விவசாயி பெரிய பணக்காரனே ஆயிட்டான். அவ்வளோ ஒரு கருணை மழை பொழிஞ்சிருக்கார் விவசாயி மேல. நாரதர் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். ஆனா தினமும் பாக்குறாரு. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில எனக்கு நீ காட்சி தரணும் ஒரு தடவை நினைக்கிறார் நாரதர். அதுக்காக கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஏன் தனியா இந்த மாதிரி செய்யல அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாராம்? எண்ணெயை கையில கொடுத்தாராம். இந்த எண்ணெயை எடுத்துட்டு அப்படியே நீ அவர் திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவோம் நாரதர் இல்லையா, அப்படின்னு நீ இப்போ எண்ணெயை வச்சுக்கிட்டா, ஆனா நாராயண நாராயணன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாராயண மந்திரம் வாயில இருந்து குறையவே கூடாது. நீ இந்த எண்ணெய் கையில கீழே கொட்டக்கூடாது, எண்ணெயும் கீழே கொட்டக்கூடாது, நாராயணங்கிறது நிறுத்தவும் கூடாது, ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல செய்யணும்னு சொன்னாராம் பகவான். உடனே நாராயண நாராயணங்கிறது அப்படியே சொல்ல 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 கம்மியாயிட்டே போகுதான் நாரதர் வாயில இருந்து. 10 தடவை சொன்ன நாராயணா 9 தடவை ஆச்சான், 8 தடவை ஆச்சான், 7 தடவை ஆச்சான். கடைசியில பார்த்தா சத்தமே இல்லை. ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு முணுமுணுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன்னா எண்ணெய் கீழே கொட்டக்கூடாது இல்லையா, அந்த எண்ணெயில தான் ஞாபகம் முழுவதும் இருக்கு இவருக்கு. அப்ப பகவான் சொன்னாராம், நீ நான் சொன்ன ஒரே ஒரு இதுலயே உன்னால ஜெயிக்க முடியலையே, உன் கையில இருக்கிற எண்ணெயில தான் உன்னுடைய ஞாபகம் முழுவதும் இருந்தது. ஆனா அவன் ஒரு நாள் கூட அவன் உடம்புக்கு சரியில்லை, நல்லா இருந்தா நல்லா இல்லை, அவனுக்கு பயிர் விளைச்சல் இருக்கு இல்ல, சோகமாயிருக்கான், எதுவுமே கிடையாது. தினமும் எனக்கு அந்த விளக்கேற்றி வச்சு எண்ணெய் அவன் கும்பிடுவான். அதனாலதான் அவனுக்கு தரிசனம் கொடுத்து இவ்வளவு நான் அவனுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னாராம். இது ஒரு கதை நடந்தது. அந்த மாதிரி யார் வீடு வாசல் இருக்கா உனக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற நிலைமை கூட நினைக்க மாட்டாராம். சொல்றாங்களாம் கோபிகாஸ்ரீகள். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாருக்குமே நீ கருணை மழை பொழியறையே அப்படின்னு கோபிகாஸ்ரீகள் சொல்றாங்க அப்படிங்கிறார் பட்டத்திரி. காசு இருக்கு, காசு இல்ல, பணம் இருக்குன்னெல்லாம் இல்ல. உங்ககிட்ட உண்மையான பக்தனாக இருந்தா அவனுக்கு கருணை மழை பொழியக்கூடியவனாக நீ இருக்கே அப்படின்னு கோபிகாஸ்ரீகள் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறார். 8 அயகுமாரிகா கிருஷ்ணா நைவ சங்கியதா கடினதா மயி கிருஷ்ணா பிரேம காதரே மயுது சேதசோ ராதே ஓணு விருத்தையே. இந்த இடத்துல ராதே போட்டுக்கணும். 8வது ஸ்லோகத்துல மயுது சேதசோ ராதேன்னு சொல்லணும். அந்த இடத்துல மயித்து சேதசோ ராதே ஓணு விருத்தையே கிருதமிதம் மயேத் கிருஷ்ணா பூசிவான் பவான். அதே மாதிரி கிருதமிதம் மயேத்தி அல்ல, மயேத்து. கிருதமிதம் மயேத் கிருஷ்ணா பூசிவான் பவான். அயி குமாரிகா கிருஷ்ணா நைவ சங்கியதா
कठिनतामयी कृष्णा प्रेम कातरे मयि तु चेतसो रते ओनुवृद्धये कृतमितं मये कृष्णा ஊசிவான் பவான். ஏன்னா அவர் சொல்றார் கிருஷ்ணருடனே கோபிகாஸ்திரிகளை எல்லாம் பார்த்து, எல்லாரும் என்னை என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ளையெல்லாம்? எனக்கு இலகின மனசு கிடையாது, நான் கல்லஞ்சம் படைச்சவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நான் கிடையாது அப்படிங்கிறார். அதிகமான அன்பு பொழிஞ்சாங்க. அதனாலதான் அவர் இதை வெளிப்படையாக பேசுறார். கர்வம் அப்படிங்கிறத அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்ச நேரம் இங்க நிக்கல. திரும்பவும் நான் நீங்க மனசெல்லாம் வாடி திரும்பவும் என்னை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறைஞ்சு போயிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துல உங்களை மறந்து நீங்க அந்த கர்வம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டீங்க. அது இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. திரும்பவும் மனசு முழுவதும் நீங்க என்னை நாடி வரணும், திரும்பவும் நீங்க என்னை நினைக்கிறீங்க அப்படிங்கிற செயல் உணர்ந்து திரும்பவும் நான் உங்களுக்கு காட்சி தந்தேன். இதுதான் நாம் காணாம போயிட்டு திரும்பவும் வந்ததுக்கு உண்டான காரணங்கள் அப்படின்னு சொல்றாராம். 9 அகினி சம்யதாம் கிருஷ்ணா ஜீவ வல்லபா பிரியதமோ ஜனோ ராதே நேத்ருஷோ மம. பிரியதமோ ஜனோ ராதே போட்டுக்கணும், நேத்ருஷோ மம. இந்த லைன்ல எல்லாமே ராதே தான். ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் கிருஷ்ணா. ததிக ரம்யதாம் ராதே ரம்ய யாமினேஸ். அடுத்தது அனுபரோதமிதி ராதே ஆலபோவிபோ. இது எல்லாமே ராதே போட்டுக்கோங்க. ஒரு இது மட்டும்தான் கிருஷ்ணா வரும் 9th. அயினே சம்யதாம் கிருஷ்ணா ஜீவ வல்லபா பிரியதமோ ஜனோ ராதே நேத்ருஷோ மம அதிக ரம்யதாம் ராதே ரம்ய யாமினேஸ். ரம்ய யாமினேஸுன்னு இருக்கும், யாமினேஸ் அப்படிதான் சொல்லணும். ரம்ய யாமினேஸ் அனுபரோதமிதி ராதே ஆலபோ விபோ. கோபிகாஸ்திரிகளை பார்த்து சொல்றார், நான் என் உயிருக்கு உயிராக உண்மையான அன்பு உங்க மேல எல்லாமே நான் வச்சிருக்கேன். அதனால இந்த உலக மக்கள் எல்லாரும் என் அன்புக்குரியவங்க தான். அவங்க எல்லாரும் விடவும் உங்க மேல நான் அளவில்லாத அன்பு வச்சிருக்கேன். அதனால நில ஒளி வீசக்கூடிய இந்த நேரத்துல என் கூட நீங்க விளையாடுறதுக்கு எந்த தடங்களும் கிடையாது. தாராளமாக என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் விளையாடலாம் அப்படிங்கிறார். 10 இதுக்கு ராதிகம் கிருஷ்ணா மோதமே துரை பிரஜவது ஜனை கிருஷ்ணா சாகமாரமன் கலித கௌதுகோ கிருஷ்ணா ராச கேலனே குருபுரி பதே கிருஷ்ணா பாகி மாம் கதாத். இதுக்கு ராதிகம் கிருஷ்ணா மோதமே துரை பிரஜவது ஜனை கிருஷ்ணா சாகமாரமன் கலித கௌதுகோ கிருஷ்ணா ராசகேலனே குருபுரி பதே கிருஷ்ணா பாகி மாம் கதாத். இது ஹரிய நம கிடையாது, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீதம். கோவிந்தா கோவிந்தா எழுதிக்கோங்க. கிருஷ்ணனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்த உடனே கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் அளவில்லாத ஆனந்தம். என் கூட தடையில்லாம விளையாடுங்கன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு அந்த வார்த்தைகள் எப்படா வாயிலிருந்து வரும் கிருஷ்ணருடைய வாயில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தைகள் வந்த உடனேவே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. உடனே எல்லாம் ஓடி பிடிச்சு கிருஷ்ணர் கூட அந்த யமுனை நதியில அவ்வளவு அழகாக விளையாட ஆரம்பிச்சுட்டாங்களாம். எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தந்து அன்பை தந்து கருணை ஒழியக்கூடிய குருவாயூரப்பா, என்னுடைய வியாதியை போக்கி என்னை குணமாக்கு அப்படின்னு சொல்லி பட்டத்திலே இந்த தசகத்தை முடிச்சிருக்கார். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.